ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கேலக்ஸி மேக்கர்ஸ். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு மேக் எ ஆப்ஸ்டிக்கல் அவாய்டிங் ப்ளூடூத் ஆசி அண்ட் வாய்ஸ் கண்ட்ரோல். இது மூணுமே வச்சு கம்பைன் நம்ம முன்னாடி ஒன்று பண்ணோம். அது வந்து கெஸ்டர், வாய்ஸ் கண்ட்ரோல், ப்ளூடூத் ஆசி வந்தது. இப்போ வந்து நம்ம ஆப்ஸ்டிக்கல் அவாய்டிங் ப்ளூடூத் ஆசி வாய்ஸ் கண்ட்ரோல். ப்ளூடூத் ஆசி வாய்ஸ் கண்ட்ரோல் காமன், நம்ம ஏற்கனவே பண்ணது. ஆனால் ஆப்ஸ்டிக்கலோடு சேர்த்து பண்ணுறதுனால ஏன்னா நம்ம அந்த முன்னாடி போன கெஸ்டர் அண்டு ப்ளூடூத் ஆசி வாய்ஸ் கண்ட்ரோலில் வந்து நம்ம வந்து ஒன்லி ப்ளூடூத் இந்த HC05 மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதனால நமக்கு ஈஸியாக பண்ணிட்டோம். ஒரு மாடியூல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக இருந்தது பண்ணுறதுக்கு. இந்த வாட்டி நம்ம இன்னொரு மாடியூலையும் யூஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணுறோம். இன்னொரு மாடியூல்னு சொன்னால் சரியா, இதுவும் ஒன்று அட்டாச் பண்ணுறோம், வேறு ஒன்று அட்டாச் பண்ணுறோம். டோட்டலாக ஓகே, இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓகே, 3 in 1 தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ சரியாக சொன்னால் என் வாய் ரோல் ஆகுதுன்னு தெரில. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால, ஏன்னா போன வாரம் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் பண்ண முடியல, ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு தேவையான மெட்டீரியல் சொல்லிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தேவைன்னா, மோட்டார் ஷீல்ட் ட்ரைவ் அண்ட் அட்ரினோ மெயின் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். HC05 மாடியூல் தேவை. ஏன்னா RC வாய்ஸ் கண்ட்ரோலும் மெயினாக இதில் தான் கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் ஆப்ஸ்டிக்கல் அவாய்டிங்க்கு நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சார், சர்வோ மோட்டார், அப்புறம் பேஸ், அப்புறம் 4 கியர் மோட்டர்ஸ், அப்புறம் ஒரு பேட்ரி ஹோல்டர், பேட்ரி லித்தியம் அயன் பேட்ரி 3.7 வோல்ட் உள்ள, என்ன எம்ஏஹெச்னு உங்கள் இஷ்டம் தான். அப்புறம் ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர்ஸ் நம்ம தேவை. இதான் கைஸ் தேவையான மெட்டீரியல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவும் போல் நம்மளோட சாண்ட்விட்சை க்ரியேட் பண்ணிடுவோம். சாண்ட்விச்னால் இதுதான். கரெக்டாக நம்ம அட்டாச் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். நடுவில் ஒரு கேப்போடு அப்படி இருக்குது, அப்படி அட்டாச் பண்ணுறோம். இங்கே இந்த 2 பின்னு வந்து நீங்கள் எப்போவுமே சால்ட்ரிலே வச்சுக்கோங்க. ஏன்னா அது அப்பப்போ தேவைப்படும். ஏன்னா இது மெயினாக ப்ளூடூத்துக்கு வேண்டி தான் இது நம்ம சால்ட்ரிங் பண்ணி வச்சுருந்தோம். அப்படியே தான் இருக்குது. இந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் பண்ணலன்னா இந்த 0 and 1 மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க. கரெக்டாக உங்களுக்கு எங்கேன்னு தெரியுது பாருங்கள். இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இங்கே 0 and 1 மட்டும் இந்த 2 பின்னு சால்ட்ரிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நம்மளோட சர்வோ மோட்டர் இங்கே தனியாக வச்சுக்கலாம். எடுத்து வச்சு பேஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பேக்கில் தள்ளிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்மளோட இதுவும் எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு டக் டேப் வச்சு நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த 4 மோட்டார்ஸையும் இப்போ கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ சொன்ன மாதிரி நான் வந்து மோட்டார் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். மோட்டார் கனெக்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக இப்போ முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு இந்த 3 மோட்டாரை வந்து ஃபார்வர்டில் சுற்றி இது மட்டும் ரிவர்ஸில் சுற்றி சப்போஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்களோட இப்போது நீங்கள் இங்கே வந்து பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், உங்களுக்கு எதுன்னு நீங்கள் தெரிலன்னு வச்சுக்கோங்க, இது எடுத்து அப்படியே உல்ட்டாவை மாற்றிடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லை தேவையில்லை. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட எதை பண்ணலாம், ஃபஸ்ட்டு ப்ளூடூத் மாடியூலை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் பேசாமல். ஏன்னா அதுக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க்கான இதுவும் இங்கே இருக்குது. ப்ளூடூத் மாடியூலில் எப்பவும் போல் VCC நமக்கு எதெல்லாம் முக்கியம்னா, VCC, கிரவுண்டு, TX, RX இந்த நடுவில் இருக்க 4 பின் மட்டும் தான் நமக்கு முக்கியம். இந்த 4 பின்னில் தான் நம்ம ப்ரோக்ராமும் பண்ண போகிறோம். நமக்கு சப்ளை இதுதான் தேவை. மற்ற எண்டு வந்து நம்ம வேறு ப்ராஜெக்டில் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் 4 பின்னை வந்து கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து 4 வயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம VCC கிரவுண்ட். VCC நான் எப்போவுமே சொல்கிறது தான், VCC வந்து பாசிட்டிவ். ஓகே, நம்மளோட இந்த ட்ராக் சரியாக சொன்னால் இந்த ஃபஸ்ட் ட்ராக், செகண்டு வந்து கிரவுண்டு, லாஸ்ட்டு தான் நம்மளோட இன்புட் ட்ராக். ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறேங்க, கிரவுண்டு பாசிட்டிவ் நெகட்டிவாக கனெக்ட் பண்ணுறேங்க. பாசிட்டிவ் வந்து இப்போ வந்து இது ப்ளூலனா ஃபஸ்ட் ரோவில் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் நெகட்டிவ் வந்து க்ரீன். ஓகே, அது வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன் செகண்ட் ரோவில் சரியாக சொன்னேன். ஓகே, இது கனெக்ட் பண்ணக்கப்புறம் நம்மளோட TXT வந்து எப்போவுமே 1, RXT வந்து 0. ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே செகண்ட் ஒன்று இருக்க TXT வந்து 1, RXT வந்து 0. இதான் கான்செப்ட். அதனால் TXT வந்து நான் ரெட்டு கொடுத்துருக்கேன். ரெட்டு எடுத்து வந்து அப்படியே 1ல் கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் RXT வந்து 0ல் கனெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை.
ஓகே கைஸ், நம்மளோட ப்ளூடூத்தோட சிஸ்டம் கனெக்ஷன் வந்து முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம ஓரமாக இங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஸ்டிக் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம இது ஆப்ஸ்டிக்கல் அவாய்டிங்கோட சர்க்யூட் டயக்ராம் போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இதில் போகிறதுக்கு முன்னாடி சர்வோ மோட்டரை கனெக்ட் பண்ணிடலாம். சர்வோ மோட்டர் எப்போவுமே இங்கே சர்வோ 1ன்னு இருக்கும். கரெக்டாக சொன்னால் இந்த இன்புட் பின்னோட மேலேயே இருக்கும். கரெக்டாக இங்கே வந்து டைரெக்டாக நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணால் போதும். எப்போவுமே ப்ரௌன் தான் நெகட்டிவ். ஓகே, இதில் ப்ரௌன் தான் நெகட்டிவ், மிடில் வந்து பாசிட்டிவ். அதனால் இங்கே பார்த்துட்டு பண்ணுங்கள். இங்கேயே மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை பாருங்கள், ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படியே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் நல்ல திருப்பி போட போனேன். இப்படி தான் கனெக்ட் பண்ணணும், ஏன்னா இந்த எண்டில் தான் நெகட்டிவ் இருக்குது. அதனால் கனெக்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டிக் பண்ணக்கப்புறம் நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சாரையும் நான் இப்படி ஸ்டிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதோட கனெக்ஷன் சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அல்ட்ராசோனிக்கில் வயர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒயிட்டு தான் பாசிட்டிவ், பர்பிள் வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்கேன். அதனால் டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் இதுக்கு பின்னாடி வந்து 2 பின் இருக்குல்ல, அதில் வந்து கனெக்ட் பண்ணால் போதும். ஒன்றும் இல்லை, ஒயிட் வந்து பாசிட்டிவ், ஒயிட்டு தான் விசிசி நான் போட்டிருக்கேன். அதனால் விசிசினாலே பாசிட்டிவ் உங்களுக்கு தெரியும். அதில் எடுத்து பின் பண்ணிட்டுருங்க. அப்புறம் பர்பிள் வந்து நான் நெகட்டிவ் கொடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் விரிச்சிட்டு இதை வந்து தெரிகிற மாதிரி காமிக்கிறேன், அது பெஸ்ட்டு. ஓகே கைஸ், பாருங்கள், நெகட்டிவ் பாசிட்டிவ்னு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஈகோன்னு ஒன்று இருக்கும், ECHO. அது வந்து சரியாக சொன்னால் ரெண்டுமே சில்வர் போட்டு வச்சுருக்கேன்னா சூப்பர். ஓகே, சாரி, நான் அதை கவனிக்கல, இப்போ தான் கவனிக்கிறேன். ஒன்றும் இல்லை, விடுங்க. ECHO வந்து நம்ம வந்து A0 போடணும். A0னா இந்த இருக்கிற இந்த 5 ட்ராக்லேயே ஃபஸ்ட்டு ஒன் தான் A0. இந்த ஃபஸ்ட்டு ஒன் இந்த பாசிட்டிவ் ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கல, இதுதான் A0. இது A0, A1, A3, A4, A5, A6, டோட்டலாக 6 இருக்கும் இதில் சொன்னால். சாரி, A0, A1, A2, A3, A4, A5, சாரி 6 தான் வரும். ஆனால் நம்ம A0 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ப்ரோக்ராமிங் வைஸ் நம்ம எப்போவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து A0 ஈகோ வந்து 1ல் கனெக்ட் பண்ணணும். ஈகோ இதில் 1ல், A1ல். ட்ரிக்கு வந்து A0ல். ஓகேவா கைஸ், இதான் சர்க்யூட். இதில் எந்த சேஞ்சும் இல்லை. சப்போஸ் நான் அதை மாற்றி சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், ஒரு டவுட் இருக்குது, பரவாயில்ல பார்த்துக்கலாம். அப்புறம் ப்ரோக்ராமிங்கில் நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போது டேப் எடுத்து இங்கே நான் ஸ்டிக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சாரி கைஸ், நான் வந்து சர்க்யூட்டை தப்பாக சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, சின்ன சேஞ்ச் தான். நம்ம வந்து ட்ரிக்கு வந்து A0 போட்டோம்ல, ட்ரிக்கு இங்கே இருக்க ட்ரிக்கு வந்து A0 போட்டிருக்கோம், சரியாக சொன்னால். ஆமாம், A0, அது வந்து A1. ஏன்னா நான் ப்ரோக்ராமில் அப்படி தான் போட்டு வச்சுருக்கேன். நம்ம அவசரத்தில் ஏதோ மாற்றி சொல்லிட்டேன், சாரி. அதனால் ட்ரிக்கு வந்து A1, ECHO வந்து A0. ஓகே, அப்படியே திருப்பினா போதும், ஒன்றும் சேஞ்ச் இல்லை, மற்றதெல்லாம் சேம் தான். அதுக்கப்புறம் இங்கேயும் மாற்றி சொல்லிட்டேன். சரியாக சொன்னால் நான் வந்து RXT வந்து 0ல் போட்டிருக்கேன். சரியாக சொன்னால் RXT வந்து 1ல் வைக்கணும். அதனால் இதை எப்படி எடுத்து இந்த ரெட்டை வந்து அப்படியே திருப்பி இப்படி போட்டுடணும். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் ஒரு சேஞ்சும் இல்லை, அவ்வளோதான். இது ஒரு ஸ்மால் மிஸ்டேக் தான், வேறு எதுவும் இல்லை. மற்றபடி மற்ற எல்லாமே சேம் தான். ஏன்னா நான் இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணேன்னா ப்ரோக்ராமே அதை சேஞ்ச் பண்ணும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ நான் சப்போஸ் மாற்றி போட்டாலும் உங்களால் அது ப்ரோக்ராமை போய் சேஞ்ச் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் நீங்கள் சர்க்யூட் எங்களால் மாற்ற முடியல ப்ரோ, நான் ஃபுல்லாக சீல் பண்ணி ஒரு மாதிரி பாட் மாதிரி பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் மாற்ற முடியாது, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராமில் அங்கே சேஞ்ச் பண்ண பண்ணுவோம். ஒன்லி A0க்கு A1 போட்டு A1க்கு A0 போட்டால் முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பிசியில் போவோம். பிசியில் வந்து ப்ரோக்ராமை பார்ப்போம்.
ஓகே கைஸ், ஃபைனலி நம்மளோட பாட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால என்னால் ப்ராக்டிக்கலாக காமிக்க முடியல. ஏன்னா என்னோடய அட்ரினோ வந்து பிட்வைஸாக கொஞ்சம் ஓல்டன் வெர்ஷன்னால் என்னால் அந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக ஏற்ற முடியல. அதனால் இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஓல்டன் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து நியூ அட்ரினோ வெர்ஷனை வாங்கிடுங்க. ஏன்னா இப்போ என்கிட்ட அவைலபிள் இல்லாதனால எங்களால் ஒர்க்கிங்கோடு காமிக்க முடியல. மற்றபடி ப்ரோக்ராம் எல்லாமே கரெக்ட் தான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதில் ஒரு ஸ்லாஷையும் நான் சொன்ன மாதிரி ஸ்லாஷ் ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் அப்லோட் பண்ணி அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் ரெண்டுத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி ஆப் எதுவுமே இன்னும் க்ரியேட் பண்ணவும் முடியல. என்னால் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு க்ரியேட் பண்ண முடியல. ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்தது, அந்த ஒரு ரீசன். அப்புறம் என்னோடய அட்ரினோ வந்து ஓல்டன் வெர்ஷன்னால இல்லைனா ப்ராக்டிக்கலாக இப்போ காமிக்க முடியல. வெரி சாரி கைஸ். ஹோப் சப்போஸ் என்னால் புது அட்ரினோ வாங்கிட்டு நான் வேணால் அது ஒரு ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸ்டில் தட் ஸ்டே டியூன் கைஸ். அதனால் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு யாரும் கமெண்ட்டில் அடிச்சிடாதீங்க தயவுசெய்து. தெரியும், என்னால் இந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால என்னால் இப்போது எதுவுமே பண்ண முடில. என் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் இந்த ஒரு அட்ரினோ புதிய லேட்டஸ்ட் வெர்ஷனாக வாங்கி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கம்பல்சரியாக போட்டு காமிக்கிறேன், டேம் ஷூராக. ஒரு ஷார்ட் வீடியோவாவது அட்லீஸ்ட் நான் போட பார்க்குறேன். ஸ்டில் தட் திஸ் இஸ் கேலக்ஸி மேக்கர்ஸ் கைஸ். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக்கும் அழுத்துருங்க, அப்புறம் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுறங்க. அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, hope you guys support me. Thank you guys. Bye bye.